சிறுகதை வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். இன்னொருத்தியின் கணவனை, அவன் இவளுடைய பழைய காதலனாகவே இருந்தாலும் கூட இப்பொழுது இழுத்து கொண்டு சுற்றுகிறவளை எதை கொண்டு அடிக்கலாம்? பூமாவிற்கு தாங்கவில்லை. எல்லாம் என் மடத்தனம், முட்டாள்தனம், என்னமோ ரொம்ப தான் தாராள மனசாக நடந்துக்கிறதா நினச்சிக்கிட்டு இவர் அழைச்சிட்டு போய் அந்த கடங்காரிக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்போ அனுபவிக்கிறேன். துக்கம் பொங்கி வந்த அதே சமயத்தில் கணவன் விஸ்வத்தின் மீது எரிச்சல் பற்றி கொண்டு வருகிறது. வயதுக்கு தகுந்தபடி நடந்துக்க வேணாமா? அவள் தான் தினமும் ஃபோன் செஞ்சு கூப்பிட்றா. இவருக்கு எங்கே போச்சு புத்திங்கிறேன். இந்தாம்மா, 20-22 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாப்பில் இப்போ இருக்க முடியாது. 2 பேருக்கும் குடும்பம் கொடுத்தனம் இருக்குன்னு பளிச்சுன்னு சொல்ல வேண்டாம். 40 வயதுக்கு அவள் தான் விவஸ்தை இல்லாமல் நடந்துக்கிறான்னா 45 வயசுக்கு கல்யாணத்துக்கு 22 வயசில் பொண்ணு இருக்கிறப்ப இப்படி மதிக்கெட்டு நடந்துக்க வேணாம். இப்படி நினைக்கும் பூமாவின் கண்முன் விஜயா வந்து நிற்கிறாள். 40 வயசாகிறது என்று விஜயாவை சத்தியம் செய்து சொன்னால் கூட நம்ப மாட்டார்கள். சிக்கென்று அப்படி ஒரு அமைப்பு. இப்பொழுதும் அலங்கரித்து மனையில் அமர்த்தினால் கல்யாண பெண்ணைப் போல இருப்பாள். அதே சமயத்தில் பூமா, அவளுக்கு இப்பொழுதெல்லாம் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொள்ளவே பிடிப்பதில்லை. சின்ன வயசிலிருந்தே இரட்டை நாடியான சரீரம். இப்பொழுது 3 குழந்தைகளை பெற்று வேலை கெட்ட வேலையில் தூங்கி பாதி பொழுது மிச்சம் இருக்கிற சாம்பாரையும் ரசத்தின் அடிப்பருப்பையும் வீணாக்க மனமில்லாமல் சாப்பிட்டு இன்றைக்கு 80 கிலோவுக்கு குறையாமல் இருக்கும் தன்னை பார்த்து கொள்ளவே அவளுக்கு பிடிக்காமல் போனதில் வியப்பில்லை. ஆனால் விஸ்வம் அவளிடம் அன்பாகவே இருந்தான். கல்யாணத்தின் போதே தன்னை பற்றிய சகலமானதையும் இவளிடம் ஒப்படைத்து விட்டானே. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணினேன் பூமா. 2 பேரும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னாகத்தான் படித்தோம். காலேஜில் முதல் வருஷம் படிக்கிறச்சையே அவளுக்கு நான் எழுதின லவ் லெட்டர் அவள் அப்பா கையில் கிடச்சி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடனே அவள் படிப்பை நிறுத்தி அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருந்த வரனை தேடி பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? சொல்லணும் பூமா. எப்போ இனிமேல் வாழ்க்கை முழுக்க நானும் நீயும் தானே தீர்மானம் ஆயிடுச்சோ அப்புறம் என்னை பற்றி நீயும் உன்னை பற்றி நானும் பூரணமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு மூத்த பொண்ணு, 12 வயதுக்கே பெரியவளாயிட்டேன். ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு டைப்பு, தையல், எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டேன். 15 வயசில் பக்கத்து வீட்டுக்கு வேலை தேடி வந்த உறவுக்கார பையன் ஒருவன் பைனாக்குலர் வழியாக பார்த்தா ரஷ்யாக்கார விட்ட ராக்கெட் தெரியுதுவா, காமிக்கிறேன்னு மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போய், நல்ல வேலை துணி காயப்போட அந்த வீட்டம்மா வந்துட்டாங்களோ, நான் தப்பிச்சேன். விஸ்வம் விகல்பமாய் எடுத்துக்கொள்ளாமல் சிரித்தான். இதுதான் வாழ்க்கை. தெரிஞ்சோ தெரியாமலோ குழந்தை மழை தண்ணியில் காலை வைக்குது. அது கவனிக்காமலும் வச்சிருக்கலாம். தண்ணியில் காலை வச்சா எப்படி இருக்குன்னு அனுபவிக்கிற ஆசை காரணமாகவும் இருக்கலாம். அதுக்காக சேத்துல காலை விட்ட குற்றத்துக்காக குழந்தைய தூக்கியா எறிய முடியும்? அவனது பதிலை எத்தனை இயல்பாய் எடுத்துக்கொண்டாள் அவள். அவ்வளவு ஏன், அடிக்கடி அவளை விஸ்வத்திடம் இப்படி சொல்லி சீண்டுவாளே. அந்த விஜயா கிடைச்சிருந்தா ஐயா இன்னும் குஷியாக இருப்பீங்கல்ல? அவன் மென்மையாக சிரிப்பான். அது எப்படி தெரியும் பூமா? வாழ்ந்து பார்த்துருந்தால் தானே அந்த வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அவள் ரொம்பவுமே என்னை பாதித்தது உண்மைதான். மனசு விட்டு பேசுகிற விஸ்வத்திடம் பூமாவிற்கு இன்னமும் பாசம் அதிகரிக்கத்தான் செய்தது. விஜயாவை சந்தித்ததே லேடிஸ் கிளப்பின் ஆண்டு விழாவின் போதுதான். கிளப் செக்ரட்டரி சரஸ்வதி சங்கரனின் விருந்தினராக வந்திருந்தாள். எங்கள் அண்ணி விஜயாமூர்த்தி. உங்களுக்கு அண்ணன் இருக்கிறதா சொல்லவே இல்லையே சரஸ். அது பெரிய சோகம். கல்யாணமான 3ஆம் வருஷமே அண்ணன் இறந்துட்டாரு. ஒரே பிள்ளை. இப்போ அமெரிக்காவில் இருக்கான். அண்ணி கல்யாணமாகி அமெரிக்கா போனது தான். 3 மாதம் லீவில் மெட்ராஸ் வந்திருக்காங்க. நீங்கள் பிரசிடென்சியில் படிச்சிங்களா? பூமா கேட்டதுமே விஜயா வியப்பில் விழிகளை விரித்தாள். ஆமாம், நீங்களும் பிரசிடென்சியா? எங்கே, நான் காலேஜ் வாசலே மிதிக்கலை. எங்கள் ஹஸ்பண்ட் பேர் விஸ்வநாதன். விஸ்வம்னு பேர் ஞாபகம் இருக்கா? அப்படியா? ஹவு நைஸ். விஜயா பூமாவை இறுக தழுவிக்கொண்டாள். இதற்கு பின் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து கணவனிடம் அறிமுகப்படுத்தி அவர்கள் பழைய கால நினைவுகளில் மூழ்கி திளக்கையில் இவள் ஓடி ஓடி சமையலை செய்து எத்தனை சந்தோஷமாக இருந்தது. விஜயாவே இவளை மனம் விட்டு பாராட்டினாளே. விஸ்வம், இந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானாக இருந்தால் கூட வெடுக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அவகிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை விஜயா. இப்படி சொன்ன விஸ்வம்தான் கடந்த 15 நாட்களாக அவள் பின்னாலேயே சுற்றுகிறான். இரவு வீடு திரும்பவே மணி 10க்கு மேல் ஆகிறது. 1 நாளா 2 நாளா? சாப்பிட வாங்க. வேண்டாம் பூமா, நானும் விஜயாவும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். விஸ்வம் உண்மையை ஒலிக்காமல் சொன்னாலும் பூமாவிற்குள் பூகம்பம்தான். என்ன இவள், கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இருக்கா?
சில சமயங்களில் விஸ்வம் ஆஃபீஸில் இல்லாவிட்டால் விஜயா நேரடியாக பூமாவுக்கே ஃபோன் செய்து விடுவாள். பூமா, அவர் எங்கே போனாரு? தெரியலையே. வந்தா நான் ஃபோன் பண்ணினேன்னு சொல்லுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஹோட்டல் சோழாவுக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பாக வரணும்னு சொல்லுங்க. பூமாவிற்கு மெல்லிதாக கோபம். என்னமோ வச்ச வேலைக்காரி மாதிரி வேலைக்காரிக்கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை ஆர்டர் பண்ணுறா. இதைவிடவும் எரிச்சல் இரவு அத்தனை நேரத்திற்கு மேல் வீடு திரும்பும் கணவன் விஜயாவை பார்த்துவிட்டு வந்ததை மட்டும் சொல்கிறானே தவிர என்ன பேசினோம் என்பதை பற்றி மூச்சு விடாதது. ஒரு நாள் அவளே கேட்டாள், அப்படி என்ன தான் பேசுவீங்க? எதிர்காலத்தை பற்றி தான். விஜயா அமெரிக்காவில் இருக்காளே தவிர அப்படியே அச்சு மாறாமல் இருக்கா. அதே வெகுளித்தனம். பூமாவிற்கு கண்ணில் நீர் தழும்பிற்று. வாழ்க்கையில் இன்னும் என்ன இருக்கிறது? புருஷனும் பழைய காதலியுமாய் சேர்ந்து எதிர்காலத்தை பற்றி திட்டம் தீட்டுகிறார்கள். இவள் வரப்போகும் இருண்ட காலத்தை நினைத்து பதறி அழுது மகளிடம் கூட அப்பாவின் போக்கு பற்றி ஒரு மூச்சு புலம்பி, நான் வேணும்னா கேட்கட்டுமாம்மா? வேணாண்டி, உன் கழுத்தில் தாலி ஒன்று ஏறுகிற வர அந்த மனுஷனோட தயவு எனக்கு வேணும். அன்றிரவு கூட விஸ்வத்தின் வருகைக்காக காத்திருந்தவள் 12 மணிக்கு வந்தவனை கவனியாதது போல கதவை திறந்து விட்டு போய் படுத்து கொண்டாள். விடிகாலை 4 மணிக்கே ஃபோன். நான் தான் விஜயா. விஸ்வத்தை அவள் பேசி முடிக்கவில்லை. பூமா கணவனின் மீது ரிசீவரை தூக்கி எறியாத குறையாக வீசுகிறாள். பூமாவின் நொடிப்பை வினோதமாய் பார்த்தபடி ரிசீவரை வாங்கியவன் சில நிமிடத்தில் மலர்ந்து போனான். தேங்க்ஸ் விஜயா, நீ சொன்னால் சரிதான். கல்யாண ஏற்பாடெல்லாம் உன் இஷ்டத்துக்கு இரு. முதல்ல இந்த நல்ல விஷயத்தை என் ஒய்ஃப் கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை விஜயா. நீ திட்டுவேன்னு தெரியும், ஆனால் எதுவும் நிச்சயமாகாமல் ஆசையை வளர்க்கக்கூடாது பாரு. நான் அப்புறம் பேசுகிறேன். விஸ்வம் ரிசீவரை அதனிடத்தில் பொருத்தக்கூட மறந்து போனவனாய் அப்படியே போட்டுவிட்டு பூமாவை தன் பக்கம் திருப்புகிறான். என்ன பார்க்குற? விஜயாவோட பிள்ளைக்கு நம்ம பொண்ணு சாந்தியை கல்யாணம் செய்து வைக்கணும்னு விஜயா ஆசைப்பட்டாள். நல்ல பையன், நல்ல குணம். அம்மா வார்த்தையை தட்டமாட்டானாம். அவனுக்கு பொண்ணு தேடித்தான் விஜயா மெட்ராஸ் வந்திருக்காள். உறவுக்கார பொண்ணு எதுவும் திருப்தியா இல்லையாம். சாந்தியை ஒரே பார்வையிலேயே பிடிச்சிட்டுதாம். இத்தனை அருமையான புருஷனை புரிஞ்சிக்கக்கூடிய பூமாவுக்கு பிறந்த பொண்ணை தான் என் மருமகளாக ஏற்றுக்க விரும்புகிறேன்னு அவள் சொன்னபோது எனக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் அவள் சொல்லித்தரா ஆச்சா? பொண்ணும் பிள்ளையும் பார்த்துக்க வேணாமா? இதுக்காகத்தான் தினமும் ராத்திரி பகலாக உட்காந்து அமெரிக்காவில் கால் போட்டு இப்போ தான் பேச முடிஞ்சுதான். வர வெள்ளிக்கிழமை பையன் வரானா. பூமா, பூமா, எதுக்கு அழற அசடு மாதிரி? உண்மையில் பூமா தன் அசடுத்தனத்தை நினைத்து அழுகிறாள். கணவனை இன்னொருத்தியின் காதலனாகத்தான் இதுவரை பார்த்து வந்தாலே தவிர அவனுள் பொறுப்பான ஒரு தந்தையும் ஒளிந்திருப்பதை இப்பொழுதுதானே உணர்ந்திருக்கிறாள். இத்தனை நாளோ இதுக்காக அலைஞ்சிங்க? பின்ன இத்தனை வயசுக்கு மேலே லவ் டைலாக்கா பேசிட்டு இருப்போன்னு நினைச்ச? விஸ்வத்தின் மனம் விட்ட சிரிப்பில் பூமாவின் வெட்க சிரிப்பு காஃபியில் கரைந்த சர்க்கரையாய் காணாமல் போகிறது. சிறுகதை முடிவுற்றது. நன்றி.